கத்திரிக்கோளை பக்கத்துல கொண்டு வராது கடிச்சு வச்சிருவேன் பாத்துக்க. ஐயோ வாயை மூடிட்டு வேலையை பாக்குறானே, என்னால முடியல. நான் கால்குள்ள என்னோட அவ தூக்கிக்கிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு விருதுநகர் சாய்பேட் கிளினிக் விசிட்ல இருக்கோம். ஸோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா டின்டோங்கிற இந்த ஒரு லெஹாப்ஸ் ஆப்ஸோ அண்ட் பொமேரியன் கிராஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காது நல்லா தூக்குது பாருங்க, அதே சமயம் காது ஃபுல்லாக பெண்டாகவும் செய்யும். லெஹாப்ஸ் ஆப்ஸோவுக்கு வந்து இப்படி காது தூக்காது. அண்ட் இவங்க ஃபர்மே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ஒரு மாதிரி பொமேரியன் மாதிரி ஓரளவுக்கு விரைப்பாகவும் இருந்தது. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க பெட் பேரண்ட்ஸ் வந்து ஹேர் கட் பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு ஓரளவுக்கு கோஆப்ரேட்டிவாக தான் இருந்தாங்க, ஆனால் ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்து அவங்க கோஆப்ரேட்டிவ் இல்லை. அதுக்கு மேலே கடிக்க வர ஆரம்பிச்சாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற முதுகு போர்ஷன் ஓகே, ஃபேஸ் கிட்டக்க செஸ்ட்டு கால் இதெல்லாம் கிட்ட நெருங்கும் போது அவங்க வந்து ரொம்ப அக்ரெசிவாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் முடியலை. ஸோ இது பாருங்கள், சிசரை கடிக்க வர்றது, வாய்கிட்டக்க சிசரை கொண்டு போனால் கடிக்க வர்றது. நம்ம எவ்வளோதான் பொறுமையாக கொண்டு போனாலும் அவங்க பல்ல காட்டுறது அடங்கலை. ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்து அன்கண்ட்ரோலபிளாக மாறிட்டாங்க. நான் அதனால் வந்து ஆனல் போர்ஷன் யூரினரி போர்ஷன் க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ட்ரிம்மரை செஸ்ட்டு கிட்டக்கே அலோவ் பண்ணல. ஸோ அதனால் என்ன செய்ய வேண்டியதாக இருந்ததுன்னா நம்ம வந்து மசில் போட வேண்டியதாக இருந்தது. நீங்கள் கேட்கலாம், மசில் போடாமல் சில டாக்ஸ்லாம் பண்ணிங்களே, ஷிட்ஜூஸ்லாம் பண்ணிங்களே அப்படின்னா. ஸோ நாங்கள் வந்து ஜீரோ ட்ரிம் பண்ணக்கூடியதுன்னா மசில் போடாமல் பண்ணலாம். ஏன்னா அது எப்படினாலுமே கொசன்னு இருக்கும்போது நம்ம அதை ஃபுல்லாக ரிமூவ் தான் பண்ண போகிறோம். பட் வந்து நம்ம இந்த தடவை அழகாக பண்ணணும். ஒரு செஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஹேரையும் இல்லை கால்குள்ளே இருக்கிற ஹேரையும் வந்து நம்ம அழகாக மாற்றணும். அப்படிங்கும்போது அது வந்து நீட்டாக இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஜீரோ ட்ரிம் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் அதனால தான் நம்ம வந்து இது மசில் போட்டு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனல் போர்ஷன் யூரினரி போர்ஷனை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ட்ரிம் தான். அது எல்லா டாக்ஸுக்குமே அதே தான். நீட்டாக எடுத்துகிட்டு அந்த பேட்ச் ஒர்க் மாதிரி அங்கங்கே கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கும், அது எல்லாத்தையும் வந்து சிசர்ஸ் மூலிமா நீட் பண்ணிட்டோம். ஸோ மசில் போட்ட பிறகு மேடம் கொஞ்சம் ஒரு மாதிரி அமைதியாக ஈட்டாங்க. அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஏன்னா இப்போ பாருங்களேன், நம்ம மசில் போடலை, நம்ம கழட்டிட்டோம், நார்மல் ஆகிட்டாங்க. உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ஷிட்ஜூஸோ இல்லை லெஹாப்ஸ் ஆப்ஸோ இந்த மாதிரி ப்ரீட்ஸோ வச்சுருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்கள க்ரூமிங் பண்ணுங்க. இவங்க வந்து சின்னதுலேருந்தே க்ரூமிங் பண்ணதில்லை, 8 months தான் ஆகுது, ஆனால் கடிக்க வர்றாங்க, அதுவும் ஃபீமேல். ஸோ எதனால் இந்த மாதிரி ஒரு பிஹேவியர் வருது அப்படின்னா வீட்டில் ஓவர் செல்லம், அளவில்லாமல் நீங்கள் நம்ம செல்லமாக பிள்ளையை வளர்க்குறோங்கிற பேரில் மடியில் போட்டு கொஞ்சி இந்த மாதிரி வளர்க்கும் போது என்ன ஆகும்னா அவங்க நம்ம செல்லத்தை வந்து அட்வான்டேஜாக எடுப்பாங்க. ஸோ அதுக்காக எல்லா டாக்கையும் நாங்கள் கொஞ்சவே கூடாதுன்னு சொல்லலை, கொஞ்சறதுக்கும் ஒரு லிமிட் வச்சுக்கோங்க. உங்கள் பிள்ளைகளை வந்து நீங்கள் எப்படி சில நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் கலந்து சொல்லித்தரீங்களோ அதே மாதிரியே தான் டாக்ஸும். அவங்களும் எல்லாத்தையும் கற்றுக்கணுங்க. சின்னதுலேருந்தே மடிக்குள்ளே போட்டு கொஞ்சினீங்கன்னா இந்த மாதிரி பிஹேவியர் மாற்றம் கண்டிப்பான முறையில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்தல பார்ப்போம். பாய்.